மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நாளும் தெரிந்தவர், நடமாடும் வள்ளல், மாடி வீட்டு பண்ணை, உங்களை வாழ வைக்கும் திண்ணை, இவரை எதிர்ப்பவரோ வெண்ணை. இவர் அரசியலில் ஒரு விராட் கோலி, இவரை எதிர்த்தால் ஆள்காலி. அவர்தான் அண்ணன் ஆட்டோகிராஃப் ஆல்பர்ட், அண்ணன் ஆட்டோகிராஃப் ஆல்பர்ட். இதோ வருகிறார் வருகிறார் வருகிறார். அண்ணன் வாழ்க, அண்ணன் வாழ்க, அண்ணன் வாழ்க. இப்போது நம் அண்ணனுக்கு புண்ணாக்கு பொன்ராசு பொன்னாடை போத்துகிறார். அடுத்து சில்க் சின்ராசை மாலை அணிப்பார். அண்ணனுக்கு இப்பொழுது அண்ணன் உங்கள் மத்தியில் உரையாற்றுவார். டேய், நாற்காலி எங்கடா? அண்ணே, நீங்க தானே சொன்னீங்க நாற்காலி மேல ஆசை இல்லைன்னு. உங்களெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, அவத்துக்கு மரத்த மணியார் வந்திருக்கான். அவர் தானே நம்ம கட்சி கிளை செயலாளர். ஏன்டா இப்படி உயிரை வாங்குறீங்க? சரி, தூர நவரு. சரி, முதல்ல போய் பிச்சைக்காரன் உட்கார வச்சிருக்க. அண்ணே, நீங்க தானே சொன்னீங்க தொகுதி முழுக்க அறிமுகமான நபர் கூட்டு வரணும்னு. எல்லாம் என் தலையெழுத்து. வரணும். வாக்காள பெருமக்களே, எனக்கு இருக்கிற பிசினஸ் இல்லை, நான் உங்களை பார்க்க வந்திருக்கு, நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அமெரிக்க தேர்தலில் நிற்கிறதுக்கு ட்ரம்ப் தெரியுமா உங்களுக்கு? அவர் என்னை கூப்பிட்டாரு, அது கூட நான் போல. ஏன்னா எல்லாம் உங்களுக்கு அவதான். என்னை ஏற்று நிற்கிறது யாரு? சார்லஸ் தாத்தா. அவரால் ஒழுங்கா நிற்கவே முடியாது. அவர் என்ன ஏற்று நிற்காராம். என்ன மாதிரி 4 ஸ்டெப்பு போட முடியுமா அவரால்? இட்ஸ் ஓகே. நீங்கள் நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஓட்டு கொடுங்க. உங்கள் ஓட்டு கிரீடத்திற்கு. நன்றி. ஐயா ஏ மேன் கோ பேக். ஏ பொன்ராசு வாங்காத. போ. ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லைப்பா, நீ என்னோட கூட இருங்க. இந்த கிராமத்தை ஆசீர்வதிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்ய நீங்கள் பலன் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. என்னப்பா சுப்பையா, வேலைலாம் எப்படி போகுது? ஏதோ போதுங்கய்யா. இப்படி பையனை படிக்க அனுப்பாம வேலை பார்க்க வைக்க. படிப்புனையா படிப்பு, பள்ளிக்கூடத்துக்கு எங்கேயா அனுப்ப? பையனுக்கு படிப்பு தான்ப்பா முக்கியம், நீ படிக்க போப்பா. சரிங்க ஐயா. ஐயா, ஏதோ தேர்தலில் நிற்கிறீங்களாமையா? ஆமாப்பா, எல்லாம் அந்த செல்வம் பையன் பார்த்த வேலை, அவன் நீ வற்புறுத்தி நிற்க வச்சுட்டான். ஐயா, ஆல்பர்ட் ஐயாவுக்கு பணபலமும் ஆள்பலமும் இருக்குது ஐயா. எல்லாம் அந்த ஆண்டவன் பார்த்துக்கிடுவான்ப்பா. பாட்டி, நாங்க 1 மாசம் மாத்திரையும் பிஸ்கட் இருக்கு, சாப்பிடுங்க. சந்திராக்கா, இந்தாங்க. ஐயா, இது அந்த ஆல்பர்ட் காரதாயா? சரி விடுப்பா, ஒன்றும் இல்லை. சரி வீடு, இந்த திருப்பு நம்ம அண்ணன் தான் ஜெயிப்பாரு. ஆமாடா, நம்ம அண்ணன் தான் ஜெயிப்பாரு. ஆனா அண்ணன் முற்போக்கு விரும்புறா இல்ல பிற்போக்கு விரும்புறா? விட நம்ம புறம்போக்கு தான் விரும்பாரு. சரி, நம்ம கமிஷன் கிடைச்சா போதும். சரி. வாடா சின்ராசு பொன்ராசு, தேர்தலாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு எல்லா சிலையும் நம்ம கிரீடம் தானே. சார்லஸ் தாத்தா மெழுகுபத்தி ஒரு கடையில் எல்லாம் பண்ணி வச்சுனேன், அதை வேணா வீட்டில் போட்டு வச்சுட்டு உட்கார வேண்டியதான். சபாஸ்டா சூப்பர்டா. என் பையனை யாராவது காப்பாத்துங்க ஐயா. என் பையனை யாராவது காப்பாத்துங்க ஐயா. தம்பி, ஏதாவது வண்டி எடுத்தா பாருப்பா. ஐயா, என் பையன் மரத்துல இருந்து கீழே வந்துட்டான் ஐயா. ஐயா, என் பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் ஐயா. ஐயா, ஆஸ்பத்திரி கூட்டு போறதுக்கு உதவி செய்யுங்க ஐயா. ஐயா, காப்பாத்துங்க ஐயா என் பையனை. Hey man, go back man, don't touch my car. எனக்கு வாக்குச்சாவடிக்கு வேற லேட் ஆயிட்டு இருக்கு. உன்னை கூட்டு போறதா எனக்கு வேலை. பின்னாடி ஏதாவது குட்டியான வரும், அதுல ஏறி போய்க்கோ. சின்ராசு, வண்டி எடு. ஐயா. ஐயோ தம்பி, என்னாச்சு? ஐயா, என் பையன் கீழே விழுந்துட்டான் ஐயா. தான் பாருப்பா. ஐயா, வண்டியை நிப்பாட்டுங்கய்யா. தம்பி, ஒரு பையன் கீழே விழுந்துட்டான்ப்பா, காப்பாத்துங்கப்பா. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் உதவி செய்யுங்கப்பா. சரிங்கய்யா. ஐயா, இன்னைக்கு தேர்தல் நாள், நீங்க வாக்குச்சாவடிக்கு போகாம ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொல்றீங்க. பதவி பட்டதை காட்டிலும் இந்த பையனோட உயிர் தான் பாருங்க முக்கியம். இந்த பையனை எப்படியாச்சும் காப்பாற்றணும். தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சாலும் பரவாயில்ல, எல்லாம் அந்த ஆண்டவன் பார்த்துக்கணும்.
தம்பி போலாம் தம்பி. ஐயா என் பையன் இப்ப எப்படியா இருக்கான்? நல்ல வேலையா கரெக்டான டைம் கொண்டு வந்தீங்க. கொஞ்சம் காலதாமதம் பண்ணியிருந்தாலும் உங்கள் பையனை உயிரோட பார்த்துக்க முடியாது. நோ இஸ் ஆல்ரைட். ரொம்ப நன்றியா. நம்ம என்ன ஜெயிக்க போறோம்? இவன் நம்ம ஆச்சு தானே. சரிப்பா, சூப்பர்ப்பா. இவங்கெல்லாம் இங்க ஜெயிக்க போறாரு. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் சார்லஸ் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஐயோ, இம்பாசிபிள். இந்த தாத்தா இப்படி ஜெயிச்சாரு? இதுக்கு சாத்தியமே இல்லை. அண்ணே, நீ யாரா புது சந்து? நான் தான் ரீல்ஸ் ராஜா. சரி, அதுக்கு இப்ப என்ன நடந்தது தெரியுமாண்ணே? ஹே மேன், கோ பேக் மேன், டோன்ட் டச் மை கார். எனக்கு வாக்குச்சாவடிக்கு வேற லேட் ஆயிட்டு இருக்கு. உன்னை கூட்டு போறதா எனக்கு வேலை. பின்னாடி ஏதாவது குட்டியான வரும், அதுல ஏறி போய்க்கோ. இவனுக்கு ஓட்டே போடக்கூடாதுப்பா. ஆமாப்பா. சோசியல் மீடியாவில் உங்களை ட்ரெண்ட் ஆகினதே நான் தானே. ஆடா பாவிகளா, கிரீடத்தை தலையில வைக்கான்னு பார்த்தா துண்டை போட்டீங்களாடா. தம்பி ஆல்பர்ட், வருத்தப்படாதப்பா. என்னையும் மன்னிச்சனுங்கய்யா. நான் உங்களுக்கு எவ்வளவோ கெடுதல் செஞ்சேன், அதெல்லாம் மனசுலேயே வைக்காம இவ்வளோ தாழ்மையாக வந்து என்கிட்ட பேசுறீங்கய்யா. என்னை மன்னிச்சிடுங்கய்யா. உங்கள் தாழ்மையை பார்த்தா எனக்கு மெய் சிலுக்குயா. என்னப்பா தாழ்மை? ஆண்டவரான இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தாழ்த்தி இந்த பூமியில மனிதனாக வந்தார். அவர் தாழ்மை கிட்ட பார்க்கும்போது என் தாழ்மைலாம் ஒண்ணுமே இல்லைப்பா. ஆமாங்கய்யா, நானும் உங்களை கூட உங்களை தாழ்மையாக இருக்கேன்யா. இனிமேல ஆட்டோகிராஃப் ஆல்பர்ட்லேருந்து ஆல்பர்ட்டு, ஆட்டோ சேவை ஆல்பர்ட்லேருந்து ஆல்பர்ட்டு. உருகும் இரும்பு கூட ஒரு ஆயுதமாக